Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. சஞ்சய் ராய் அவனுடைய மொபைலை வாங்கி பார்த்தா அதில் அவ்வளவு போர்னோகிராஃபி இருக்குதுங்களாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு ஒரு பெண் கிடைச்சிட்டாக்க அவன் இப்படியாகத்தான் அவளை சீரழிக்கிறான். இதுக்கு முன்னாலேயே இப்படியான சம்பவங்களை அதே ஆஸ்பத்திரியில் அவன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 2020 நடந்துச்சு. அது இவ்வளோ தூரத்துக்கு பேசப்படலை. இப்படி ஒன்று கிளற பார்த்தீங்கன்னாக்கா ஏராளமான விஷயங்கள் வெளியில் வந்துகிட்டே இருக்குது. வேறு யாராவதுனாக்க சம்பவம் நடந்தால் நம்ம சண்டைப்பட்ட பரவாயில்ல. இவங்களே டாக்டருங்க அங்கேயே போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணுறாங்க. சாயந்தரம் 6லேருந்து 7 போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னவோ நடக்குது. என்னவோ நடந்து இந்த பெண்ணை உடனடியாக எரிச்சிடுறாங்க, சடலத்தை எரிக்கிறாங்க. இவங்க மம்தா பானர்ஜி அவங்க வீட்டுக்கே போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கே போய் ஏதோ ஒரு தொகை நஷ்டஈடாக கொடுப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு தொகையை கொடுத்துருக்காங்க. அவர் அதை வாங்கலை அவங்க அப்பா. இந்த பணத்தை நான் வாங்கினேன்னா அவளுடைய ஆத்மா சாந்தி அடையாது, அதனால இந்த பணம் எனக்கு வேணாம் அப்படின்னா அவர் அந்த பணத்தை வாங்க மறுத்துட்டார். இவனுடைய பேக்ரவுண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவன் ஒரு மனித மிருகம் மாதிரி தான் இருந்திருக்கான். அவனுடைய தனி வாழ்க்கையும் பெரிய பிரச்சனைக்கு உரியதாக தான் இருக்குது. அவனுக்கு பொண்ணு கொடுத்த மாமியார் அவனை பற்றி வண்ணமாக பேசுகிறாங்க. அது காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு. ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தை அவனுடைய அந்த மனைவிக்கு அவன் கொடுத்துருக்கான். அடுத்தடுத்து கல்யாணங்கள் பலது பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரியான ஒரு நபர் இவரை இவர் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர்றாரு, எதுக்கு அந்த நடுராத்திரியில் அந்த கருத்தரங்க அறைக்குள்ளார இவருக்கு என்ன வேலை எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க அவர் அங்கே தன்னார்வலராக பணிபுரிகிறார். ஓ, இவர் தன்னார்வலரா? இவர் ஒரு தன்னார்வலர். அது என்ன குறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு 1600 படுக்கைகள் கொண்ட ஒரு ஆஸ்பத்திரி, அந்த ஆர்ஜி கர் ஆஸ்பத்திரின்றது. அது ஒரு பழம்பெரும் ஹாஸ்பிட்டல். அது இப்போ இங்கிலீஷ்காரங்காலத்தில் 1886 வருஷத்தில் உண்டாக்கப்பட்ட, இந்தியாவில் உண்டாக்கப்பட்ட முதல் சில மருத்துவமனைகளில் அது ஒன்று. நம்ம இப்போ ராஜீவ்காந்தி மருத்துவமனை கூட அந்த ஒரு புகழுக்குரியது தான். அவ்வளோ காலமாக இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மருத்துவமனை, அது பெரிய மருத்துவமனை தான். ஆனால் எங்கே இருந்தாலும் ஆள் பற்றாக்குறைன்றது இருந்துகிட்டே இருக்குது. எல்லா துறைகள்லையும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வேலை இல்லையேன்னு இயங்குகிற இளைஞர்கள் கூட்டம் ஒரு புறம், ஆள் இல்லையேன்ற வேதனைப்படுகிற துறைகள் ஒரு பக்கம். இதுதான் நம்ம இந்தியாவினுடைய நிலைமை. ஸோ அதனால் அங்கேயும் அதே மாதிரி. ஸோ வாலண்டியர்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தன் வந்தான்னா அதுலேயும் அவன் ஆளுங்கட்சியோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னான்னா உடனே அவன் இழுத்து போட்டுருவாங்க. ஏன்னா இவங்களுக்கும் ஆள் தேவையாக தான் இருக்குது, உள்ளே இழுத்து போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியாக உள்ளே வந்தவன் தான் இந்த ஆள். இதுக்கு முன்னாலேயே இப்படியான சம்பவங்களை அதே ஆஸ்பத்திரியில் அவன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 2020 நடந்துச்சு. அது இவ்வளோ தூரத்துக்கு பேசப்படலை. ஏன்னா அப்போ எல்லாருமே கோவிட் பற்றின கவலையில் இருந்தாங்க. அதனால் இந்த கதை வெளியில் வராமல் போயிடுச்சு அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இப்படி ஒன்று கிளற பார்த்தீங்கன்னாக்கா ஏராளமான விஷயங்கள் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஆஸ்பத்திரியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சஞ்சீவ் கோஷ் அப்படிங்கிற அந்த டாக்டரு, அவர் எப்படி காலையில் 10 மணிக்கு தகவல் வருது, காவல்துறைக்கு செய்தி சொல்கிறாங்க. வேறு யாராவதுனாக்க சம்பவம் நடந்தால் நம்ம சண்டைப்பட்ட பரவாயில்ல. இவங்களே டாக்டருங்க அங்கேயே போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணுறாங்க. சாயந்தரம் 6லேருந்து 7 போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணிடுறாங்க. அந்த பெற்றோர் வர்றாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு விடாமல் 3 மணி நேரம் காத்திருக்க வைக்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பா அவரை மட்டும் தனியாக உள்ளே அனுப்புகிறாங்க. அவர் போய் செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அரை நிர்வாண நிலையில் பெண் இவ்வளோ காயங்களோட கிடக்கிறத அவங்க தாயாருக்கு அப்படி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னவோ நடந்து இந்த பெண்ணை உடனடியாக எரிச்சிடுறாங்க, சடலத்தை எரிக்கிறாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் பண்ணியிருக்க வேண்டியது இல்லை. அதை மார்ச்சுவரியில் வச்சுருந்துருக்கலாம். கூட பணியாற்றின ஒரு மருத்துவருக்கு ஒரு அநீதி நடக்குது, அவங்களே இவ்வளோ வேகமாக ஒரு செயலை செய்கிறாங்கன்னா இதில் என்ன ஒரு அர்த்தம் இருக்குன்னே புரிய மாட்டேங்குது. அதான் அதனால தான் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த கோஷ் அப்படின்ற அந்த டாக்டர் மேலே சந்தேகம் வருது. சந்தேகம் 2வது நாளே அவரை அந்த வேலையிலிருந்து நீக்கிடுறாங்க. நீக்கிட்டு சும்மா இல்லாமல் அதே மாதிரி இதே போல் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்குது கொல்கத்தாவிலேயே, நேஷ்னல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தலைமை பொறுப்பில் போட்டுடுறாங்க.
அது தண்டனை இல்லையே. அது தண்டனை கிடையாது. விசாரணை பண்ணி நீங்க தண்டனை கொடுக்கறது தானே தண்டனை. இப்போ நம்ம ஊரில் இந்த மாதிரி நடந்துச்சுனாக்கா உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு விசாரணைக்கு பொறுப்பான ஆட்களை அல்லது ஒரு குழுவை போட்டு விசாரிக்க சொல்லி அதுக்குரிய தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் அங்கே ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவர் செல்வாக்கு வைக்கிறா, யார் மூலமாக இதை செஞ்சாங்க அப்படின்றது. அவர் வந்து பர்திவாலான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ் அவர் வந்து இந்த வழக்கை விசாரிக்க 20ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டு தானாகவே முன் வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துச்சு. அவர் சந்திரசூடு பர்திவாலா இன்னொருத்தரலாம். அவர் பர்திவாலா சொல்கிறாரு, என்னுடைய 30 ஆண்டு கால அனுபவம், நான் வக்கீலாகவும் நீதிபதியாகவும் பணிபுரிந்த அனுபவத்தில் இப்படியான ஒரு கேஸை நான் பார்த்ததே கிடையாதுன்றாரு. ஏன்னா எப்பவுமே ஒரு வழக்கு புகார் வந்துச்சுன்னா வந்த உடனேயே எஃப்ஐஆரை போடுவாங்க. இந்த எஃப்ஐஆரை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டத்தை கொடுப்பாங்க. ஆனால் இங்கே சாயங்காலம் 6 மணிக்கு போஸ்ட்மார்ட்டத்தை நடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 11:45 போடுறாங்க. அந்த எஃப்ஐஆரை போடுறதுக்கு முன்னாலேயே அந்த பொண்ணுடைய பணத்தை எரிச்சிடுறாங்க. எல்லாம் அப்படியே தலையில நடந்திருக்கு. ஆமாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ அவங்க சார்பில் அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் தான், அதாவது அவங்க அப்பா அம்மா தான் எங்களில் வந்து எரிக்கிறது தான் வழக்கம், அதனால நாங்கள் எரிச்சிடுறோம் உடனே அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. வற்புறுத்தி அதை செய்ய வச்சுருக்காங்க. அப்படி வந்து அவங்க சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்க அப்பா சொல்கிறாரு அவர் செய்யவே இல்லைன்னு. இவங்க மம்தா பானர்ஜி அவங்க வீட்டுக்கே போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கே போய் ஏதோ ஒரு தொகை நஷ்டஈடாக கொடுப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு தொகையை கொடுத்துருக்காங்க. அவரை வந்து அதை வாங்கலை. அவங்க அப்பா எளிய மனிதர் தான், கடன் வாங்கி தான் பிள்ளை படிக்க வச்சுருப்பாரு. கடன் இருக்கும், எல்லாம் ரைட்டு. இனிமேல் வாழ்க்கையில் எந்த ஹோல்டும் அவங்களுக்கு கிடையாது. முதுமை காலத்தில் அவங்களுக்கு பணம் தேவைப்படும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னுடைய மகள் இறந்து அதற்கான நியாயம் கிடைக்காத போது நிதி இந்த பணத்தை நான் வாங்கினேன்னா அவளுடைய ஆத்மா சாந்தி அடையாது, அதனால் இந்த பணம் எனக்கு வேணாம் அப்படின்னா அவர் அந்த பணத்தை வாங்க மறுத்துட்டார். ஸோ இந்த மாதிரியான வழக்குகள் வந்து ஒரு தொடர்கதை மாதிரியாக எல்லா பகுதிகளிலும், இங்கே பார்த்தீங்கன்னா அரியலூரில் நடக்குது, பர்கூரில் நடக்குது, பெங்களூரில் நடக்குது, கேரளாவில் நடக்குது. கேரளாவில் பார்த்திங்கன்னா அவர் டாக்டர் இந்த ஐஎம்ஏனுடைய தலைவராக இருக்கிறவர், அவர் பேர் மோகனா ஏதோ ஒன்று அவருடைய பேர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த நர்ஸுங்க, தூய்மை பணியாளர் உள்பட ஆஸ்பத்திரிகளில் வேலை செய்கிறவர்கள், மருத்துவர்கள், இந்த லேடி டாக்டர்ஸு, இவங்க எல்லாருமே அவங்களுடைய பாதுகாப்புக்கு தனியாக ஒரு சட்டம் ஏற்றி கொடுங்கன்றாங்க. ஏற்கனவே இருக்குது. ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் 6 மணி நேரத்துக்குள்ளே புகார் வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே இவ்வளோ பெரிய கொடூரம் நடந்த போது பார்த்திங்கன்னா ஒரு நள்ளிரவு தாண்டி ஒரு 3 அல்லது 4 மணிக்கு நடந்த ஒரு சம்பவத்துக்கு இரவு 11:45 தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. இப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கான்ஸ்டபிளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏயா தகவலை சொன்ன உடனே கேஸை ரெஜிஸ்டர் பண்ணல நீயே அப்படின்னுட்டு அவங்க மேலே இப்போ இன்றைக்கி அதுக்கு அடுத்தப்பில் 2 அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸை கூட சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதிலிருந்து என்ன பாடங்களை இந்தியா கற்றுக்குது? ஒன்றுமே இல்லை. ஏன்னா இது எளிய மனிதர்களுக்கும் புரிய போகிறது கிடையாது. இப்போ சஸ்பெண்ட் ஆனவங்களுக்கும் நாளை பின்ன ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, சஸ்பெண்ட் தானே அப்படிங்கிற ஒரு மனநிலையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த எல்லாரும் இந்த போராட்டத்தில் இறங்கினவங்களாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் தண்டனை இதுக்கு வந்து தண்டனை கடுமையாக இருக்குதுங்க. ஆனால் அது உடனே இப்போ நிர்பயா கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு தூக்கு தண்டனை தான் கொடுத்தாங்க. ஆமாம். 4. அப்புறம் இந்த இது சக்தி மில் கேஸில் வந்து 3 பேர், அந்த 3 பேருக்கும் 5 பேர், மொத்தம் 5 பேர். அந்த 5 பேரில் 3 பேருக்கு தூக்கு தண்டனை தான். மற்ற 2 பேர் தான் இந்த ஜுவார்னல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஹோமுக்கு போயிட்டு தப்பிச்சிட்டாங்க அவங்க 2 பேர். ஸோ அதனால் தண்டனை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு இதே இது பிரச்சனை தான். இப்போ போக்சோ கேசஸ் வந்து நடக்கவே கூடாது, குழந்தைகள் பாடுபடுறாங்க அதில் அப்படின்னுட்டு அதுக்காக வேண்டி தனியாகவே நீதிமன்றங்கள் போக்சோ கேஸை மட்டும் பார்க்குறதுக்கு தனியாக நீதிமன்றங்கள் அமைச்சாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம்னா உதாரணத்துக்கு வழக்குகள் வந்து குவிஞ்சு கிடக்குது. பார்த்திங்கன்னா அந்த வழக்குகளெல்லாம் விசாரிக்கிறதுக்கு மொத்தம் 16 தனி கோர்ட்டு தான் போக்சோ கோர்ட்டு. இப்போ நம்ம மாவட்டங்களே 38 ஆயிடுச்சுங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கோர்ட்டாவது நீங்கள் வைக்கணும் இல்லைங்களா? அப்படி வைக்கலன்னாக்கா எப்படி வந்து இப்போது இந்த குழந்தைங்க, இந்த சாட்சிகள் எல்லாரும் வந்து 2 டிஸ்ட்ரிக்ட் 3 டிஸ்ட்ரிக்ட் மாறி மாறி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதாக ஆகுது. ஸோ இந்த தொல்லையை தாங்க முடியாமல் தான் கோர்ட்டுக்கே போக வேணாம், போலீஸுக்கே போக வேணாம், கேஸே கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை பல பேர் எடுக்கிறாங்க. பல பேர் தயக்கமும் செய்கிறாங்க. நம்ம குழந்தை வந்து வாழ்க்கை என்ன ஆகுமோ, இதுக்கப்புறம்
ஒதுங்கி போயிருவோம் அப்படின்னு. ஏன்னா நான் மதுரை கேள்விப்பட்ட கரெக்டு நீங்கள் சொல்கிறது. மதுரையில் மட்டுமே 800 கேஸ் இருக்குதுங்க. மெட்ராஸில் வந்து ஒரு 660 கேஸ் இருக்குது. விழுப்புரம் எவ்வளோ பெரிய ஊருங்க, விழுப்புரத்தில் 647 கேஸ் பெண்டிங்காக இருக்குது, போக்சோ கேஸ் மட்டும். ஸோ இப்போ இந்த மாதிரியான இந்த பெண்டன்சி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த குற்றங்களை ஊக்குவிப்பதாக இருக்கிறது. அடுத்தது தாராளமாக கிடைக்கக்கூடிய போதைப் பொருட்கள். அனுமதிக்கப்பட்டது ஒரு பக்கம், அனுமதிக்கப்படாதது, தடை செய்யப்பட்டது எல்லாமே வந்து புழக்கத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்த இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றவாளி சஞ்சய் ராய், அவனுடைய இது மொபைலை வாங்கி பார்த்தா அதில் அவ்வளவு போர்னோகிராஃபி இருக்குதுங்களாம். அவன் வந்து அதை பார்க்காம இருக்கும்போது ஒரு அடிக்ஷன் மாதிரி அவனுக்கு 24 மணி நேரமும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எப்படி ஒரு நல்லெண்ணம் வரும்? இப்போ சொல்கிறாங்க, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முந்தைய நாள், அதுக்கு முந்தைய நாள் 2 நாளுமே அவர் வந்து இதில் கல்கத்தாவில் சோனா காட்சி இருக்குது இல்லைங்களா, இந்த விபச்சார விடுதிகள் இருக்கிற இடம், நம்ம ரெட் லைட் ஏரியா, அங்கெல்லாம் போயிட்டு வர்றவன் தான் அவன். ஆனாலையும் 24 மணி நேரம் இந்த மாதிரி படங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாக்க அதோட கூடி கஞ்சா எல்லாமே இருக்கும் பொழுது எதிரில் ஒரு பெண் உடலை பார்க்கும்போது அவங்களுக்கு மரியாதை செய்யணும்னு தோன்றதே கிடையாது. அதாவது பெண் என்றைக்கும் அடிமையாகவே இருக்க வேண்டும், அவள் நடமாடுறதே ஒரு குற்றம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஆணாதிக்க சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இப்படி வெளிப்படுது. பெண் என்பவள் போகப்பொருள் தான் அப்படின்றத தான் நம்மளுடைய ஊடகங்கள் திருப்ப சொல்லிக்கிட்டே இருக்குது. அது அவனுக்கு உள்ளே புதைஞ்சி கிடக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு ஒரு பெண் கிடைச்சிட்டாக்க அவன் இப்படியாகத்தான் அவளை வந்து சீரழிக்கிறான், இப்படியாகத்தான் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் மாறணும்னு சொன்னாக்க நிறைய சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்க, நிறைய சமூக இயலாளர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த ஒரு பெண்ணுன்னா அவளை வந்து மரியாதை பண்ணணும். இப்போ மனு சாஸ்திரத்தில் வந்து ஒரு பெண் என்றைக்கும் சுதந்திரமாக இருக்கக்கூடாது. அவள் சிறிய வயதில் தகப்பனாலும், வாலிபத்தில் கணவனாலும், முதிய வயதில் மகனாலும் பராமரிக்கப்படுபவளாக இருக்க வேண்டும். ந ஸ்திரீ ஸ்வதந்திரியம் அருகத்தி அப்படின்னு முடியும் அந்த ஸ்லோகம். எந்த பெண்ணுமே சுதந்திரமாக இருப்பதற்கு அனுமதிக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் அதே மனு சாஸ்திரம் தான். அதே மனுவான்னு தெரியல, ஏன்னா நம்ம பல அவையார் இருக்கிற மாதிரி மனுவும் பல பேர் நிறைய இருக்குது, மனுவும் பல பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, எத்திர ஸ்திரீ நாரியஸ்து ரமந்தேக தத்திர ரமந்தே தேவதாக. அப்படின்னா எங்கே வந்து பெண்கள் மகிழ்ச்சியோடு மனதுக்குள் நடனமாடி கொண்டிருக்கிறார்களோ அங்கே வந்து மகிழ்ச்சியோடு தேவதைகளும் நடமாடுவார்கள் அப்படிங்கிறதும் மனு ஸ்மிருதி தான். இங்கே வந்து நம்ம வெஸ்ட் பெங்கால் மாதிரியான ஒரு மாநிலத்தில், கல்கத்தா மாதிரியான ஒரு இடத்துல அங்கே வந்து காளி மாதாவை கும்பிடுகிற ஒரு பழக்கம், ஒரு துர்கா பூஜையை விமர்சையாக கொண்டாடுகிற ஒரு மாநிலம். அப்புறம் வந்து கல்கத்தா வந்து வங்காளிகளை பற்றி ஒரு செய்தி சொல்லுவாங்க, இந்தியா என்ன சிந்திக்கிறதோ அதை 100 வருடங்களுக்கு முன்பாக வங்காளிகள் சிந்தித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விவேகானந்தர் பிறந்த ஒரு பூமி, ராமகிருஷ்ணர் பிறந்த ஒரு பூமி. நம்ம இந்தியா வந்து உலகிற்கு தன்னுடைய கை தீபத்தை ஏந்து வெளிக்காட்டும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி சொன்ன ஒரு இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னால் நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் வந்து புள்ளி விவரங்களை பார்க்கும் பொழுது இந்தியாவிலேயே மிகவும் பாதுகாப்பான ஒரு தலைநகரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டெல்லியா, மும்பையா, பெங்களூரா, சென்னையா, இல்லை கல்கத்தா தான் அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. யூஜி வந்து இங்கே படிச்சிருக்குது, இப்போ பிஜி படிக்கிறதுக்காக அது பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடுச்சு. ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருக்கிறதுலே கல்கத்தா தான் சேஃப்னு சொல்கிறாங்கம்மா, நீ அங்கே போயிடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கொண்டு வந்து அங்கே சேர்த்துருக்காங்க. இப்போ நிறைய பெற்றோர்கள் வந்து நீ ஒன்றுமே டாக்டர் இல்லைன்னா பரவாயில்லம்மா, நீ எங்களுக்கு மகளாக இருந்தால் போதும், நீ வந்துட்டு திரும்ப பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற அளவில் வருது. இது எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை வந்து பின்னோக்கி இழுத்து செல்லும், எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய வளர்ச்சியை பாதிக்கும் அப்படின்னு யோசித்துக்கணும் நம்ம. ஏன்னா அமர்த்தியா சென் அவர் ஒரு பொருளாதார நிபுணர், நோபல் பரிசு பெற்றவர், வங்காளி, இந்தியர் எல்லாம் இருக்குது. அவர் வந்து ஒரு கருத்தை சொன்னார், இந்தியா இன்னும் ஏன் பின்தங்கிய நாடாக இருக்கிறது, ஏன் இந்தியாவினுடைய வருமானம், தனிநபர் வருமானம் இவ்வளோ குறைவாக இருக்கிறது அப்படின்றத பற்றியெல்லாம் பேச்சு வந்தபோது அவர் என்ன சொன்னார், இந்தியாவினுடைய பாதி சக்தி பயன்படாமலேயே இருக்கிறது, அது வந்து மகளிர் சக்தி.
ஸோ அவங்க வெளியில் வந்து பணிபுரிய தொடங்கினார்கள் என்றால் அப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான பொருளாதார ரீதியான ஒரு நல்ல நிலையை உச்ச நிலையை நம்ம வந்து அடைய முடியும். ஏன்னா இன்னைக்கு தேதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அமெரிக்காவில் வந்து தனி மனிதனுடைய வருமானம் எவ்வளவு, நம்மளுடையது எவ்வளவு அப்படின்னலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைகுனிவாக தான் இருக்குது நமக்கு. ஆமாம். ஸோ இந்த நிலைமை மாறணுன்னா பெண்கள் வந்து தொழில், வணிகத்தில், கல்வியில், இந்த மாதிரி சேவைத்துறைகளில் எல்லாவற்றிலும் ஈடுபட வேண்டும் அப்படின்றது தான் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நடக்கிற சம்பவங்களை பார்த்தா அதுக்கு துணிச்சல் வருதா, அதுக்கு தைரியம் வருதா? ஆமாம். ஸோ இது எல்லாம் மாறணும். இதுக்கு தகுந்தவர்களாக நமது பெண்களும் ஒன்று. இப்போ நம்ம பெண்கள் வந்து வெளியில் வர்றாங்க வேலைக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஜனத்தொகையினுடைய கிட்டத்தட்ட பாதி இருக்கிறவங்க, அந்த பாதியில் ஒரு 1/4% பணிபுரிய வருவாங்க. அவங்களும் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த சம்பவம் நடந்த உடனேவே காலேஜினுடைய தலைமை பொறுப்பில் அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, இவன் ஏன் அங்கே போய் கருத்தாரங்க அறையில் போய் படுக்கிறா, இவன் ஏன் போய் தனியாக அங்கே படுக்கிறா அப்படின்றாரு. புரியல. அவங்க அந்த மருத்துவமனையில வேலை பார்க்குற ஒரு மருத்துவர் அங்கே தனியாக வந்து படுத்துக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. மருத்துவமனையில் இரவு பணிக்காக இவங்க தங்க வேண்டி இருக்கிறது. அப்படி தங்கக்கூடிய பெண்களுக்குன்னு சொல்லிட்டு உறங்குவதற்கு பாதுகாப்பான தனி அறைகள் இல்லை. அவங்களுக்கு வந்து டாய்லெட் போகிறதுக்கு கூட சௌரியமான இடங்கள் இல்லை. அவங்க அதானே யூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி எங்கேயோ கிடைக்கிற இடத்துல தலை சாய்க்க வேண்டியவங்களாக இருக்காங்க. இந்த பெண்ணை வந்து 36 மணி நேரம் அங்கே வேலை செஞ்சுட்டு களைச்சி போய் தான் இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது கத்தி இருக்கும், அலறி இருக்கும். ஆனால் கருத்தாரங்கரைன்றதுனால அதனுடைய அந்த ஒலி அமைப்பு வெளியில் கேட்காத, வெளியில் கேட்காத மாதிரி அந்த ஸ்டுடியோ செட்டப் மாதிரி இருக்கும் அது. ஸோ அங்கேருந்து அந்த பொண்ணு வந்து இப்போ ஏன் அங்கே போனா ஆவான்னு. இப்போ நிர்பயா கேஸில் பார்த்தீங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு அவளுக்கு என்ன, பல பேரோட கேள்விகள் இது மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களுக்குலாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னா, நாளை பின்ன நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு இப்படி போய் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, நடந்துச்சுன்னா என்ன ஆகுங்கிறத யோசிக்க மாட்டாங்க. கேள்வி மட்டும் அது வந்து இதாங்க இந்த பிளேமிங் த விக்டிம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வியாதி மாதிரியாகாது. இந்த விஷயத்தில், இந்த சம்பவத்தில் இந்த பெண்ணை வந்து ஒரு குறையும் ஒரு குற்றமும் சொல்லவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனாலையும் அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை என்னென்னா, அவையாம்பையாங்க படுத்தா ஒன்று. அப்புறம் 2வது அவர் பெரிய ஆய்வு முடிவில் சொல்கிறாரு, ஆனால் அந்த இவா இருக்கானே இந்த ராய், அந்த சஞ்சய் ராய்க்கும் அவளுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. இவரை கேட்டாங்களா அதை? அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு சந்தேகத்தை விதைக்கிறாரு. அவள் தனிமை நாடி அவங்க போகவும் தப்பிக்கிறதுக்காக அவங்க இருப்பா அப்படின்ற செய்தி இந்த சஞ்சய் ராய்க்கு தெரியவும் இவன் அந்த நேரத்தில் அங்கே போகவும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அதை வந்து லீடு கொடுக்குறாரு அவர். இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேஷ்னல் கல்லூரிக்கு ஒரு போட்ட அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்களா, அது வந்து கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து சுப்ரீம் கோர்ட்லேயே அந்த மாதிரி சொல்லி இப்போ அந்த பதவியிலிருந்து அவரை நீக்கி அவர் வெறும் வெயிட்டிங்கில் தான் அவரை வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அதுவே தவறு. ஏன்னா வெயிட்டிங்கில் இருந்தாலையும் கூட அது அவருக்கான தண்டனை இல்லை. இப்போ மெதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த இறந்து போன உடல்களை எல்லாம் விற்பனை செய்வார், எல்லாத்துக்கும் காசு இருக்குது, தோண்ட வந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அதில் எவ்வளோ உண்மை பொய்ன்னு சொல்லி தெரியல. இதுக்கிடையில் அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க தான் வங்காளிகள், நம்மள மாதிரி தான், தமிழர்கள் மாதிரி தான். அவர் பள்ளிக்கூடத்தில் படித்தார் பார்த்தீங்களா, ஒரு பள்ளிக்கூடத்தில், அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து அவர் சிறந்த மாணவர்னு சொல்லிட்டு அவருக்கு இது கொடுத்துருக்காங்க, தங்க மெடல் கொடுத்துருக்காங்க. அப்படி தங்க மெடல் வாங்கின மாணவர்களோட பட்டியல் வந்து அங்கே தொங்குதுங்களாம். அந்த இது அது போர்டில் இருக்குது அது. இப்போ அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னாக்க, இவர் பேர் எடுத்துடணும், அந்த இதில் இருக்கக்கூடாது. ஏன்னா அதில் வந்து மிகப்பெரிய நபர்கள் எல்லாம், பெரிய பெரிய எழுத்தாளர், விபூதி பூஷன் வந்தோ பார்த்தியாயா, அது பத்தியர் பஞ்சலி எழுதினவர் அவர் தான், அவருடைய பெயரெல்லாம் அதில் இருக்குதான். ஸோ அதோடு சேர்ந்து இப்படியான காரியங்களை செஞ்ச இந்த கோஷனுடைய பெயர் இருக்கத்தகாது. ஆகவே அந்த பட்டியலிலிருந்து அவருடைய பெயரை நீக்குங்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அதான் இந்த இதுலேருந்து இன்னொரு விஷயமும் புரியுது. 4 வயசு குழந்தையிலேருந்து 84 வயசு முதிய ஒரு லேடி வரைக்கும் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இதுக்காக நியாயக்குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது மாதிரியான ஆட்கள் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்தியாவில் பெண்கள் வெளியே வந்தால் தான் பொருளாதாரம் உயரும். அதுக்கு இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் வச்சு எந்த ஒரு பெற்றோரும் பயந்துடக்கூடாது. அவங்களுக்கான பாதுகாப்பை அரசாங்கமும் குடும்பத்தாரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்குது.
இந்த வழக்கோட தீர்ப்புக்காக தான் எல்லாரும் நாடே காத்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது, நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் விசாரணை முடியல. அதான் இந்த தீர்ப்பு என்ன கடுமையான தண்டனை கொடுக்கணும் தானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, கடுமையான தண்டனை உறுதி தான். ஆனால் அது கொஞ்சம் விரைவாக கொடுத்தாங்கன்னா ஒன்று. ரெண்டாவது, இந்த தண்டனை இன்னாருக்கு தரப்பட்டு விட்டது அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறேன்னு, இந்த சக்தி பில் விவகாரம் பெரிதாக பேசப்பட்ட ஒரு விவகாரம். ஆனால் அதில் தண்டனை தரப்பட்டது அப்படின்றதுக்கு போதுமான பப்ளிசிட்டி கிடைக்கல. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்போ ஊடகத்தில், அதாவது நாய் வந்து மனுஷனை கடிச்சா தான் அது செய்தி, மனுஷன் போய் நாயை கடிச்சா அது என்ன செய்தி அப்படின்னுட்டு ஊடகத்துறையில் சொல்லுவாங்க. ஆகவே அந்த மாதிரி அவங்களுக்கு தண்டனை தரப்பட்டு விட்டது அப்படின்றதும் உரத்து சொல்லப்பட வேண்டும். அப்போ தான் வந்து இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும். அதில் ஏராளமான நம்ம வாழ்க்கை முறையிலேயே நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களை வளர்க்கும் பொழுது பெண்களை மரியாதை செய்வதற்கு, அவர்களை வந்து போகப் பொருளாக பார்க்காமல் இருப்பதற்கு, இதுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு பயிற்சியை கொடுக்கணும். அப்போ தான் இதெல்லாம் சரி வரும்னு நினைக்கிறேன். மாற்றம் வரும் நம்புவோம் மேடம். நன்றி. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர். வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.